வணக்கம் 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 நண்பர்களே. நான் தான் சுந்தர் கோட் ஃபார்ம்லேருந்து உங்கள் பூபதி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆடுங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். ரொம்ப சோகமான விஷயம் நடந்துருச்சுங்க லைஃப்பில். ஆடுங்களை கொண்டு போக சொல்ல பிரச்சனைகள் நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் தொலைவு போனவொன்னே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஆடுங்களை. அர்லி மார்னிங் லோட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பூஜை போட்டு எப்போவுமே நம்ம பூஜை போட்டு தான் ஒரு லோட் பண்ணுவோம் வண்டியில். ஏன்னா கஸ்டமருக்கு போக சொல்ல அவருக்கு நல்லபடியாக அந்த பண்ணை அமையணும், அவருக்கு நல்லபடியாக நம்ம ஆடு போயிட்டு நல்லபடியாக ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கணும். அப்படி ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம பூஜை போட்டு எப்போவுமே வண்டி எடுப்போம். அதுக்கான வேலைப்பாடுகளை இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்குறது பூஜை போட்டு அதுக்கு 4 சக்கரத்தில் எலுமிச்சை மழை வெடித்து ஆடுங்களை லோட் பண்ணி அழகாக அவர்கிட்ட போய் சேரணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். சேர சொல்ல அவருக்கு மன நிறைவாக இருக்கணும். ஆடுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த இறைவன்கிட்ட வேண்டிட்டு நம்ம கொண்டு போய் அவர்கிட்ட திருப்திகரமாக சேர்க்கணும் தான் எங்களுடைய முழு வேலையாக. நாங்கள் எவ்ரி டைம் ஆடுங்களை போய் சேர்க்க சொல்ல கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி பூஜை போட்டு எடுத்து போய் சேர்ப்போங்க. பார்த்துங்க, இப்போ பார்த்துட்ருக்குது அந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக நம்ம அர்லி மார்னிங் ஒரு 4:30க்கு கிளம்பிட்டு ஸோ அவர் கஸ்டமர்கிட்ட லோட் பண்ணி வெயிட் போட்டு கஸ்டமருக்கு இந்த மாதிரி வீடியோ அனுப்பிச்சிருவோம். எத்தனை கேஜி வருது ஒரு ஆடு அப்படின்னு போட்டு வீடியோ அனுப்பிச்சிருவோம். அவருக்கும் மன நிறைவாக இருக்கும். ஸோ மன நிறைவாக இருந்துச்சுன்னா அவருக்கும் பாருங்கள் லோட் பண்ணியாச்சு. ஸோ திருப்திகரமாக லோட் பண்ணி அவர் கஸ்டமர்கிட்ட போயிருக்கு. கஸ்டமர்கிட்ட போகிறதுல ஒரு இன்னல்கள் நடந்துருச்சு. ரொம்ப சோகமான விஷயம் நடந்துருச்சுங்க. ஸோ இது நம்மளுக்கு முதல் தடவை நல்ல என்ன சொல்கிறது, ஒரு சோகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சிங்க. ஏன்னா ஆடுங்களை நல்லபடியாக பூஜை போட்டு ஏற்றி அந்த 4:30 மணிக்கு நம்மக்கிட்ட ஒரு 3 பேர் போகிறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போகுதுங்க. கோத்தகிரிக்கு நம்ம லோட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா பாருங்கள், கரெக்டாக ஆடுங்க போய் வர சொல்ல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க. ஃபுல் டேமேஜுங்க, வண்டி ஃபுல் டேமேஜ். பின்னாடி ஒரு லாரிக்காரன் இடிச்சிட்டாங்க. எங்கன்னா தொப்பூர் கனவா உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓரமாக தான் சைடாக தாங்க போச்சுங்க வண்டி. ஆனால் தொப்பூர் கனவா கிட்டே போக சொல்ல வண்டி இடித்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தெரியும். நல்ல வேலை நம்ம யாருக்கும் ஒன்றும் ஆகலை. பட் இருந்தாலும் வண்டி பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிடுச்சி. இதில் ரொம்ப சோகம் ஆகிடுச்சிங்க. ஏன்னா வர லாபமே நம்ம கொஞ்சம் மினிமம் தான் வைப்போம். பாருங்கள், நல்ல வேலை இன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஒரே ஒரு கெடாக்கு மட்டும் கால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, இந்த ஆடுங்கள்லாம் கோத்தகிரிக்கு போயிட்டுருக்குங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு நம்ம ஒரு கஸ்டமருக்கு அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு அட்வான்ஸ் போட்டார். அவருக்கு நல்ல ஆடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தங்க. பாருங்கள், லோட் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் உங்களுக்கும் காமிச்சிட்ருக்கோம். ஸோ கோத்தகிரிக்கும் போய் நம்ம ஆடு சேர்க்குறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இருந்தாலும் போகிற வழியில் ஒரு இன்சிடெண்ட் வந்துருச்சு. வேறு வண்டியில் பேசி அதை லோட் பண்ணி மறுபடியும் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நம்மளுக்கு புரியவே இல்லை அந்த டைமில். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் போனவங்க எதுவுமே ஆகலை யாருக்கும். அந்த கடவுள் புண்ணியத்தில் எதுவுமே நடக்கலை. ஆனால் அந்த லோட் பண்ணி இன்னொருத்தரை கூட சேர்த்து அது கூட அமுச்சு கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும். அந்த ஒரு காரணம் தாங்க. ஏதோ ப்ராப்ளமாக இருந்தால் கூட கஸ்டமருக்கு வேறு ஆடு கொடுத்துருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எங்ககிட்ட இருக்கிற ஆளுங்க கரெக்டான ஒரு டைமுக்கு அவங்க லேபருங்க கரெக்டான டைமுக்கு அவங்களுக்கு ஆடு அமைச்சிருக்குங்க. இப்போ ஆடு மேட்டூர் தாண்டி நம்ம மலை ஏறி இருக்குங்க. ஸோ இறக்குற ஆடுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுங்க. ஆனால் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க. வண்டி போகிற சொல்ல ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி. நம்ம எப்போவுமே நம்ம சொந்த வண்டி இல்லைங்க, நம்ம வாடகை எடுத்து தான் வண்டி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போது லோடு இறக்கிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ லோடு இறக்கிட்டுருக்காங்க. லோடு இறக்கி கஸ்டமரும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஒத்துழைச்சாருங்க அவர். ஏன்னா அவருக்கு சில பேர் பயந்துருவாங்க. இருந்தாலும் அவர் நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து நீங்கள் கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேஷனில் நம்ம கொண்டு போய் அவருக்கு இறக்கிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இறக்குறோட வீடியோ. ஸோ ஒரே ஒரு கெடா மட்டும் அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ப்ராப்ளம்னா லைக் கொஞ்சம் தாங்கி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆடுங்க கெடா. மற்றபடி எல்லா ஆடும் அவருக்கு சேஃப்டியாக போய் இறங்கியிருக்குங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா அவருக்கு 15 ஆடு கொடுத்துருக்கேன். 15 ஆடு ஒரு 3 கெடா கொடுத்துருக்கேன். அவருக்கு இறக்கிட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. பாதி வழியில் வேறு வண்டியை பிடிச்சி
அந்த வண்டியை லோட் பண்ணி அங்கேருந்து அவர் வந்து ஈவினிங் ஒரு 3 o'clock அவர்கிட்ட ரீச் ஆக வேண்டிய ஆடு ஈவினிங் நைட்டு வந்து ஒரு 11 மணியில் 6 மணிக்கு மேலே தான் அவருக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அவருக்கு வந்து போயிட்டு சேர்ந்துருக்காங்க. ஸோ அங்கே லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆளுங்க ரிட்டன் வரணும். ரிட்டன் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆளுங்க இருக்காங்க. அங்கே அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆன வண்டியை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்சூரன்ஸுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அது நிம்மதியே இல்லை. ஏன்னா நான் ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கஸ்டமருக்கு போய் சேரணுன்ற ஒரு விஷயத்துக்காக தாட்டுக்காக நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த டைம்லேயே நம்ம வந்து ஆளுங்க வந்து கரெக்டான ஒரு முறையில் கையாண்டு கஸ்டமரை வந்து எங்களுக்கு மோட்டிவேஷன் இருந்தாங்கன்னா ஆடுங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆயிருந்தாலும் நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு இருப்போம். கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஆடு போய் சேரணும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய வருமானத்தை கூட்டுறது தான் எங்களுடைய முழுக்க எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுடைய சேவைகளும் இருக்குங்க. அதனால தான் வந்து கஸ்டமர்கிட்ட பாருங்கள், அவர் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க நம்ம கஸ்டமரு. ஏன்னா இந்த டைமில் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கே வருது ஆடு, எப்போ வருது, எந்த டைமில் வருது, நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த கட்டங்கள் என்னென்ன, நீங்கள் ஆட்டுங்களுக்கு தீவனம் வைக்கணும், எப்படி தண்ணி வைக்கணும், எல்லாத்தையும் நான் வந்து பர்ஃபெக்டாக பேசிகிட்ருக்கேங்க ஆளுங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு. ஸோ இந்த நண்பர் வந்து இந்த டிரைவர் இவரும் சேஃப்டியாக கொண்டு போய் ஆடுங்களை கரெக்டாக சேர்த்துருக்காருங்க. அவருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைன் தோஸில் அமிச்சோம். இப்போ வந்து பொலேரோ அதுக்கப்புறம் லோட் பண்ண வந்து பொலேரோவில் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமர் வந்து அவருக்கு நல்லபடியாக இந்த கொண்டு போய் சேர்த்த ஆடுகள் நல்லா குட்டி போட்டு நல்ல வருமானத்தை ஈட்டணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் கழிச்சு அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்காரு நம்மளுக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அவர்கிட்ட போய் சேர்ந்த ஆடுங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதுவும் இந்த அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு, வயநாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள், அந்த வயநாட்டில் ஆக்சிடெண்ட் ஆன மக்களுக்கு, அந்த பிரச்சனையால் மக்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அவங்களுக்கு அடுத்த பிறவைகள் இருந்திருந்தால் நல்லபடியாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்ட்டு அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஸோ அவ்வளோ மழை பெஞ்சோ அந்த கோத்தகிரியில் மழை பெஞ்சி குளிர் அந்தன்றைக்கும் நம்மளை போய் ஆடு போய் சேர்ந்துருக்கு. ஸோ சேர்ந்துட்டு அவருக்கு வந்து தீனி எல்லாமே எடுக்குது. அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பண்ணியிருக்காங்க நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே.